A very big and bright evening to all my dear teachers. First of all, my Teachers' Day wishes to everyone over here. So, today, TV-la nama நிறைய interviews பார்த்திருக்கோம் இல்லையா? To make it more live, we'll have an interview today on this stage, a live show. Yes, இன்னைக்கு என்னோட chief guest. It's our dear Periya Master, Dean of Kalagi Group of Schools, Ajay Master. He is the pride of Perambur. He has around 55 years of experience and still he is teaching in our Kolthur branch for the underprivileged children. Sir, first நான் கேட்க விரும்புறேன். Actually, Kalagi school இருந்தது. எப்படி Kalagi group of schools ஆச்சு? நான் ஆர்பி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டியார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பணிக்கு சேர்ந்தேன். அந்த பள்ளிக்கு நான் வந்தபோது நான் தான் குட்டி ஆசிரியர். மற்றவர்களெல்லாம் மூத்த ஆசிரியர்கள், ஜாம்பவான்கள், மக்கள் மத்தியிலே மிக நன்மதிப்பை பெற்ற ஆசிரியர்கள். அவர்களுடைய முன்மாதிரியும் நான் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கான தூண்டுதலாக இருந்தது. நான் ஆற்றிய பணி மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் என் மீது மிக்க மரியாதையை உண்டாக்கி அது பரவலாக சென்று மற்ற பள்ளியில் உள்ள மாணவர்கள், இங்கிருந்து புரஸ்வாக்கம், வில்லிவாக்கம், ஐனாவரம் என்று சென்று படிக்கிற மாணவர்கள் எல்லாம், மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து, நீங்கள் ஏன் மாலை நேர கல்லூரி ஒன்று அமைக்கக்கூடாது, வகுப்புகள் தொடங்கக்கூடாது என்றெல்லாம். அப்படிப்பட்ட தூண்டுதலின் பேரில் தான் நானும் ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டியார் பள்ளியில் இருந்த பல ஆசிரியர்களும் சேர்ந்து மாலை நேர வகுப்புகள் தொடங்கினோம். அந்த மாலை நேர வகுப்புகளில் நான் பணியாற்றிய அந்த ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டியார் பள்ளியில் என் வகுப்பில் இருந்து மட்டும் ஒரு பையனையும் சேர்த்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அங்கேயே நான் மிக அருமையாக, என் மனசாட்சிக்கு திருப்தியாக, எவ்வளவு மெதுவாக, எவ்வளவு திரும்ப திரும்ப, எவ்வளவு தெளிவாக மாணவர்களுக்கு தனித்தனி கவனம் செலுத்தி சொல்லித்தந்து தேர்ச்சி அடைய வைக்க முடியுமோ அத்தகைய ஒரு முயற்சிகளில் நான் அங்கேயே ஈடுபட்டுவேன். எனவே என்னுடைய வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் டியூஷனே தேவை இருக்கக்கூடாது. அதுவும் என்னிடமே வரணும் மாலை நேர வகுப்புகளுக்குன்னு சொன்னால் என் மனசு எப்படி ஒவ்வாது. அதனால் அப்படி மாலை நேர வகுப்புகள் நடத்தும் போதும் கூட வணிக நோக்கத்தோடு நடத்தவில்லை. அந்த மாலை நேர வகுப்புகள் சேர்ந்த குழந்தைகளை சேர்த்த பெற்றோர்கள் மறுபடியும் என்னை ஸ்கூலே ஆரம்பிக்க சொல்லி வற்புறுத்த தொடங்கினார்கள். அதன் பயனாக பிரைமரி ஸ்கூல் துவங்கினோம். அது நாடு அளவில் வளர்ச்சியுற்று ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி என்று ஆயிற்று. ஸ்கூல் தொடங்கும் போது மற்றவர்கள்லாம் வைக்கிற மாதிரியா வித்யா மந்திர் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வைக்க விரும்பலை. கடுமையான தியாகங்கள் பல செய்து என்னை சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்து, இங்கே மிக உயர்ந்த பள்ளி, சென்னையில் மிக பெயர் பெற்ற பள்ளி, அந்த நாளில் தங்கசாலை தெருவில் இருக்கின்ற ஹிந்து தியாலஜிக்கல் ஹை ஸ்கூல், அந்த பள்ளியில் சேர்க்க முற்பட்டார் என்னுடைய தந்தையார். இல்லாவிட்டால் நான் கிராமத்தில் எங்களுக்கு இருந்த நிலங்களில் விவசாயத்தை பார்த்து கொண்டு இருந்திருப்பேன். என்னுடைய பெற்றோர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய தவ பயன் மக்கள் மத்தியில் என்னுடைய நல்ல ஒழுக்கங்களை, நல்ல ஆர்வத்தை, நல்ல உழைப்பை, நல்ல நேர்மையை நானும் கடைப்பிடித்ததால் பெற்றோர்களிடத்தில் எனக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது என்று நினைக்கின்றேன். அதன் காரணமாக பள்ளியை துவக்க வைத்தார்கள். பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி ஆரம்பித்தால் போதுமா, அது வளர வேண்டுமே. நான் வணங்குகின்ற முருகனுடைய அருளால் அருமையான ஆசிரியர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த காலத்தில். அவர்கள் இன்றும் இருக்கின்றார்களே, ரேணுகா மிஸ், மல்லிகா மிஸ், உஷா மிஸ், லலிதா மிஸ்,
தமிழ் மிஸ் இவங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்தவர்கள். இத்தகைய அர்ப்பணிப்புடன் உழைக்கின்ற ஆசிரியர்களால் தான் பள்ளி வளர்ச்சி பெற்றது. இப்படிதான் கலிகி ஸ்கூல் குழுமம் வளர்ந்தது. அழகாவே வளர்ந்துருக்கு எவ்வளோ கரங்களால். ஐயா, நான் இப்போ காலம் மாறிக்கொண்டே வந்த காரணத்தினால் மக்கள் மத்தியிலே சிபிஎஸ்இ கல்வியில் கொஞ்சம் பேருக்கு மோகம் வந்திருக்கிற காரணத்தினால், அதுவும் பெற்றோர்களுடைய வற்புறுத்தலினால் சிபிஎஸ்இ பள்ளியே ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் 3 மணி நேரம் தொடர்ந்து வகுப்படுத்திட்டீங்க, கண்டிப்பாக களைப்பு இருக்கும். சரி, இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் உட்காரலான்னு வரீங்க. அடுத்த 3 மணி நேரமும் உங்களுக்கு வகுப்பு இருக்குது. அந்த 15 நிமிஷத்தில் ஒரு பக்கத்து வகுப்பில் இருக்க ஒரு மாணவன் வந்து, எங்களுக்கு இந்த சம் கொஞ்சம் சரியாக தெரியல, நீங்கள் வந்து நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் போவீங்களா? வகுப்புக்கு வந்துட்டாலே என்னுடைய தளர்ச்சி, அலுப்பு, சலிப்பு எல்லாம் போயிடும். ஜுரமாக இருந்தால் கூட நான் லீவ் போட மாட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, அதுக்கெல்லாம் லீவ் போடுறாங்களே. ஐயா, இன்னொரு கேள்வி. 3 மணி நேரம் வகுப்படுத்த பிற்பாடு நான் 3 மணி நேரமும் எடுத்திருக்கேன், 5 மணி நேரமும் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு என் பெருமைக்காக நான் சொல்லலை. நம்ம ஆசிரியர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டிய உத்வேகம், உணர்ச்சி, அவருடைய தன்னலமற்ற அர்ப்பணிப்பு இது அதிகமாக வளரணும் ஆசிரியர்கள் மத்தியில் என்பதற்காக சொல்கிறேன். அப்புறம் ஐயா, நீங்கள் டீச்சராக இருக்குமோ, இப்பயும் டீச்சராக தான் இருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் டீச்சராக இருந்தப்ப ஒரு பிரின்சிபலாக இருந்தபோது ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியும் சரி, பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியும் ஒரு விதமாக இருந்தது. இப்போ என்ன எது சரின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பு இருக்கணும், கனிவு இருக்கணும். ஒரு கனிவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. லஞ்ச் டைமில் நான் ரூமில் உட்காந்துருக்க மாட்டேன், சுற்றி வருவேன். சாப்பிட்ற மாணவர்கள் அதை இறைச்சி இருந்தாங்கன்னா அதையும் கண்டிப்பேன். நிறைய டெஸ்கெல்லாம் அசுத்தப்படுத்தியிருந்தாங்கன்னாக்கா அதை சுத்தம் பண்ண வைப்பேன். அதை விட முக்கியம், ஒரு சோகமான முகத்தோடு, வாடிய முகத்தோடு, புக்கை பார்த்துக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை பார்ப்பேன். ஏண்டா நீ சாப்பிடலையான்னு கிட்ட போய் நிச்சயமாக கேட்பேன். எனக்கு தெரியும் அவன் சாப்பிடலன்ட்டு. ஏன் சாப்பிடல? இன்றைக்கி அவசரமாக வந்துட்டேன் சார், எங்கள் அம்மா செய்யலை சார் அப்படின்னுவான். உடனே அவனுடைய நண்பர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் கொடுக்குறேன் சார்னு அவன் சாப்பிட்றதுல பாதி கொடுப்பான். நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். ஏன்னா அவன் ஷேர் பண்ணானா அவனுக்கு பாதி வயிறு தான் ரொம்ப. ஆகையினால நான் கேன்டீன்லேருந்து வரவழைச்சு கொடுப்பேன். கேன்டீன் மாமிக்கு காசு ஸ்கூலில் வாங்கிக்குவாங்க. இது கனிவு. பாடம் படிக்கல, ஹோம்ஒர்க் செய்யலை, கவனிக்கல, வகுப்பில் கொடுப்பேன். அது கண்டிப்பு. வயிற்றையும் பார்ப்பேன், மூளையையும் பார்ப்பேன், மனசையும் பார்ப்பேன். 3 வளரணும். ஐயா, அடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. வாணிஜெயம் அம்மா வந்திருந்தாங்க, எஸ்பி ஷைலஜா மேம், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்ட கலாம் சாரும் வந்துட்டாரு. அதுவே எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி அடுத்து யார் நம்ம ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பழைய மாணவர்கள் பெரிய பெரிய பொது பதவியில் இருக்கின்றார்கள். அவர்கள் பல பேர் மிக ஆர்வமுடன் என்னை அணுகி, நான் வரணும் உங்கள் ஸ்கூலுக்கு, நம்ம ஸ்கூலுக்கு வந்து மாணவர்களிடத்தில் பேசணும், இந்த காலத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன டெவலப் பண்ணிக்கணும், எதிர்காலத்தில் அவங்களுக்கு எந்தெந்த துறைகளில் சான்சஸ் இருக்குது நல்லா மேலே வர்றதுக்கு, இதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லணும், நாங்கள் வரணும் அப்படின்னு அடிக்கடி பேசுகிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களில் சில பேரை அழைக்க போகிறேன். இப்போ உதாரணமாக போரூர் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டாக்டர் ஜேஎஸ்என் மூர்த்தி என்னுடைய பழைய மாணவர். சிவநாடார் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதில் அந்த சிவநாடார் என்ற ஃபவுண்டருக்கு முக்கிய நிதி ஆலோசகராக இருக்கிறார். அவரும் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் எத்தனையோ பேர். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஐயா, இறுதியாக கேட்டுக்கிறேன்,
என் மாணவ சோதமை, அதாவது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 பிள்ளைகளுக்கு மேலே தானே, நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் தானே. எங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், அதாவது எங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கேட்குறோம். கண்டிப்பாக செய்யணும். எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டு இருப்பேன், அதையே திரும்ப சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல வேலை கிடைச்ச ஒர்க் பண்ணாங்க, ஆனஸ்டாக இருக்கணும். ஆனஸ்ட்னாக்கா உன்னுடைய கடமையை மனசாட்சிக்கு இது திருப்தி தர்ற மாதிரியா விருப்பமா உற்சாகமா செய்யணும். அதான் ஆனஸ்டி. ஹார்ட் ஒர்க், அடுத்து ஆனஸ்டி, அதுக்கப்புறம் இவ்வளவு நம்ம சாதிச்சிட்டோமே அப்படின்னு கர்வம் கொள்ளக்கூடாது. அடக்கம், பணிவு இருக்கணும். அது ஹியூமிலிட்டி. ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி, ஹியூமிலிட்டி. 3 ஹெச் எங்க போனாலும் சொல்லுவேன். அந்த 3 ஹெச்ச ஒண்ணு மேல ஒண்ணு வை, என்ன வருது? லேடர் வந்துருச்சு. என்ன வருது? லேடர், ஏணி. லேடர், ஏணி வருது. இந்த 3 இருந்தா ஏணில ஏறி மேல போவேன்.